வணக்கம். நிப்டியில் ஒரு ஹையர் லோ பட் லோயர் ஹை அப்படிங்கிற மாதிரி ஃபார்மேஷனில் போயிட்டுருக்கு. இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இது ஒரு பிரேக் அவுட் கொடுக்குமா இல்லை பிரேக் டவுன் கொடுக்குமா, டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் இம்ப்ரெஸ். நிப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு வியர்டான மூமெண்ட். எப்படின்னா ஒரு ஹை வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் லோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோக்கும் மேலே தான் அடுத்தடுத்த லோ வைக்கிறாங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் போகும். ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன்னா என்னங்க, ஆல்ரெடி நம்ம நிறைய தாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு வால்யூம் ஸ்குவீசிங் பேட்டர்னுங்க. இந்த வால்யூம் ஸ்குவீஸ் ஆகும்போது ஒரு பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுனோ நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நடந்ததுன்னா எவ்வளோ தூரம் ஒரு நிஃப்டி வந்து ஒரு மூமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக ஒரு 600 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி மூமெண்ட் கொடுக்கலாம். அது வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ள இந்த மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 600 பாயிண்ட்ஸுங்கும் போது ஒரு டவுன் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 23,000, அப் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 24,250 300 அது வரைக்கும் ஈஸியாக ஒரு டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதை பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ பண்ணும்போது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இப்போ ஃபார்மேஷன் படி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அரௌண்ட் டியூஸ்டே வரைக்கும் இந்த கன்சாலிடேஷன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை நம்மளுக்கு நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 23,700 750 இதுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூமெண்ட் கிடைக்கலாம். ஸோ நாளைக்கு இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் இப்படி கொடுத்துட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்படியும் போகலாம். இது ஒரு 920 அப்படிங்கிற வரைக்கும் இமீடியட் மூமெண்ட் நாளைக்கு எக்ஸ்பிரி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லை ஒரு இந்த ட்ரையாங்கிள் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 460 450 அது வரைக்கும் வந்துட்டு திருப்பியும் ஒரு 650 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு மூவாக இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பிரிங்காட்டி உங்களுக்கு தெரியும் ஒரு 2 சைடு கால் சைடும் புட் சைடும் என்ட்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படிங்கிறங்காட்டி ஒரு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுக்கலாம். இல்லை ஓப்பன் ஆகிறதே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 23,800 அப்படிங்கிற ஏரியாவில் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழேயும் வரலாம். கீழே வந்துட்டு இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 சினாரியோவில் ஏதோ ஒரு சினாரியோ வந்து நாளைக்கு நம்மளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சென்செக்ஸ் எக்ஸ்பிரிங்காட்டி. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ரிகவரி. அப்புறம் முக்கியமாக நம்ம இதில் பார்க்க வேண்டிய பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேவோட லோக்கு மேலே ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸுக்கு மேலே இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான இண்டிகேஷன் இதெல்லாம். ஓகேங்களா? இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு லாஜிக் கிடைக்குங்க. ஒரு 23,780 அதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் நாளைக்கு ஓப்பனிங்கே வந்து 23,800க்கு மேலே இருந்ததுன்னா இந்த இடத்த வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு ட்ரெண்ட் கன்டினியூஷன் போகலாம். ஓகேங்களா? இப்போ இதுல இன்னொரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த கேப் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம். இந்த கேப் ஃபில் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன் கிடைக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு புது பையர்ஸ் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் ட்ரேட் ஆக ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ஹையர் லோ அப்படிங்கிற ஃபார்மேஷனில் தான் நிஃப்டி போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த இடத்துல ஒரு பையர்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். ஆனால் மேலே வந்து செல்லர் ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறங்காட்டி உங்களுக்கு ஒரு என்னதான் மார்க்கெட் மேலே வந்தாலும் ஒரு செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் ஆயில் வந்து சார்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ் ஆயில் சார்ட் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு 104 வரைக்கும் போன ஆயில் ப்ரைஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6.5% வந்து டவுன் ஆகி கீழே வந்திருக்காங்க. எப்பவுமே ஒரு ஆயில் ப்ரைஸ் கம்மியாகுதுன்னா ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து ட்ரம்ப் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம்
இமீடியட்டா வார் எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஒரு ட்ராப், ஒரு இண்டிகேஷன். அதே மாதிரி நிஃப்டி வந்து ஒரு ஹையர் லோ அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு பிரேக் அவுட்டுக்கு ஃபேவரபுளா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எகென்ஸ்டா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ருப்பியோட வேல்யூ வந்து டாலருக்கு எகென்ஸ்டா ரொம்ப கீழே நாளுக்கு நாள் போயிட்டே இருக்கிறங்காட்டி அது ஒரே ஒரு பிளாக் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும், இது ஒரு அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் கொடுக்குறாங்களா இல்லை ஒரு டவுன் ட்ரெண்ட் பிரேக் அவுட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது மேபி இன்னும் ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள நம்மளுக்கு ஒரு பெரிய மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கேப் வந்து ஒரு 80% ஃபில்டு, ஆனால் ஒரு 50% ஃபில் ஆனாலே போதுமானது. இது ஒரு 80% ஃபில்டு. பையர்ஸ் வந்து இதுக்கு கீழே மார்க்கெட் போக விடலை. ஓகேங்களா? அதே பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஒரு 50 to 70 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு, மீதி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அந்த ஏரியாவில் தான். ஆனால் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமே இமீடியட்டாக ஒரு ரிவர்சல் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ஏரியா அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ இதை கட் பண்ணி கீழே போகும்போது மட்டும்தான் நிஃப்டியும் டவுன் ட்ரெண்ட் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நாளைக்கு என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீ லெவல் பேங்க் நிஃப்டியில் 53,500, நம்ம நேற்று சொன்ன அதே லெவல் தான். 53,500க்கு மேலே இருக்கும்போது 53,968 அப்படிங்கிற வரைக்கும் போகலாம். நாளைக்கு ஒரு கேப் அப் ஒரு 53,780 900 அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப் அப் நடந்ததுன்னா ஒரு ரீடெஸ்ட் இந்த லோவை பண்ணலாம். பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிஃப்டியில கீ லெவல் என்ன அப்படின்னு பார்த்தலாம். நிஃப்டியில கீ லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,730 தான் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட். நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆனாலும் இந்த 730 கன்சிஸ்டண்டா பிரேக் டவுன் பண்ணாம மெயின்டைன் பண்ணனாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில உங்களுக்கு 860 920 வரைக்கும் ஈஸியா நாளைக்கு மேலே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல 730 கட் பண்ணி கீழே வராங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னத்தை, அதாவது நேற்றத்தை லோ இல்லை இன்னத்தை க்ளோஸ் அது வரைக்கும் கீழே இறங்குவாங்க. அதை கட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு 23,450 வரைக்கும் வரக்கு சான்சஸ் இருக்கு. இது ஒரு ரேர் அக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சைட்ல வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இவ்வளவு தூரம் மார்க்கெட் கீழே வர்றது டவுட் தான். அப்படி வந்தாலும் ஒரு பையிங் ப்ரெஷர்ல இம்மீடியட் ஒரு புல் பேக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ட்ரேடு நம்ம இதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். சென்செக்ஸ்ல ட்ரேட் எடுக்கிறவங்க காலையில ஆப்போசிட் சைடில் ட்ராப் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து கேர்ஃபுல்லாக உங்களோட குவான்டிட்டியை பிளான் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் வந்து டிகே ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அதனால நம்ம பொறுத்திருந்து டைரக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரேட்ல என்டர் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பேஷன்ஸ் தான் நம்ம ட்ரேடிங்ல ரொம்ப ரொம்ப கீங்க. அந்த பேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேடிங்ல ஆப்ஷன் ட்ரேடிங்ல மெயினாக ஜெயிக்க முடியும். அதனால அதை மெயினாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.